சிறுபான்மை, பெண்கள், இளைஞர்கள் என்று இந்த சோசியல் குரூப்லாம் என்மாசா ஒரு பக்கம் மைக்ரேட் ஆகியிருக்கு. குறிப்பா டிவிகே பக்கம்ன்றது மெஜாரிட்டி, என்மாசம் சொல்ல முடியாது, பெரும்பான்மை இந்த சோசியல் குரூப்ஸ் வந்து டிவிகேக்கு மாறி இருப்பதால் தான் இது சாத்தியமா இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த அமர்வில் நம்மளோட ஜவஹர் இடையில சார் வணக்கம். அதிமுக 79 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. ஆனா ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அதிமுக என்று அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆனா தாவேக 103 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுகவோட இடத்தை தாவேக எடுத்துட்டு இருக்கா இல்ல திமுகவுக்கு தான் அது மிக மோசமான தோல்வி? இது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான தோல்வி. நாங்க ஏற்கனவே சொன்னோம், இந்த 5 வருடம் வந்து தமிழ்நாட்டை ஒரு சீரழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை திமுக நடத்துகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குதான் மிக மோசமான முறையில போயிருக்கு அப்படின்னு சொன்னதனுடைய இது தாவேக எவ்வளவு பெரிய ஓட்டுகள் வாங்குதுன்னா இந்த திமுகவுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் தான். அதுல யாரும் மறுக்க முடியாது. இரண்டாவது, தாவேகாவுடைய இலக்கு திமுக ஆட்சி விட்டு நீக்கணும், அதிமுகவுடைய இலக்கு அதிமுக ஆட்சி விட்டு நீக்கணும். அது அந்த இலக்கை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். ஆனால் நிச்சயமாக பாருங்க, இறுதி கட்டத்தில் எடப்பாடியா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். இன்னும் வாய்ப்பு இருக்கு. 102 இடங்கள்ல தாவேகா இருக்கு. இன்னும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து மேற்கு மண்டலங்கள்லாம் அதிகமான சீட்டு எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று வந்து இது தாவேகா வெற்றி யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. யாராவது எதிர்பார்த்த பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள் யாருமே எதிர்பார்க்காத வெற்றி தான் இந்த வெற்றி. இந்த வெற்றிக்கு யார் காரணம்னு பார்த்தா குழந்தைகள் தான் காரணமாண்டு ஒரு ஆபத்தான அரசியலா, தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா, இதுக்கு தமிழ்நாட்டு எந்த வகையில முன்னோக்கி போகும் என்பதெல்லாம் பல்வேறு மில்லியன் டன் கேள்விகள் இருக்கு. இந்த வெற்றியை கொடுத்தது இந்த குழந்தைகள் தானா அப்படிங்கிற கேள்விகள். இது தமிழ்நாட்டை எந்த வகையில நாகரிகப்படுத்தும், தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முன்னணி மாநிலமாக கொண்டு போகும் என்பது கேள்விகள்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்கும், தாவேகா எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். எல்லாருக்கும் எடப்பாடியா தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தா அதிமுகவுக்கு தாவேகா ஆதரவு கொடுக்கணுமா இல்ல தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்க? நாங்கள் பல காலம் 7 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி, தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக வைத்திருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் ஏற்கனவே ஆட்சி அதிகாரம் அனுபவம் பெற்றவர் எடப்பாடியா. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தாவேகா வர்றது சொல்றேன், இதை யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இன்னும் சொல்ல போனால் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஆளுங்கட்சி வெற்றி பெறுது, தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி தோற்று போகுது, பாண்டிச்சேரியில தாவேகா தோற்று போகுது. இப்ப என்ன இதுல மனநிலை என்ன தெரியுதுன்னா, அங்க இருக்க ஆளுங்கட்சி சிறப்பா செஞ்சிருக்கு, இங்க இருந்த ஆளுங்கட்சி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னா, மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு பார்த்துருக்காங்க. இந்த திமுக மீது வழக்கமா கோபம், திமுக மீது கோபம் இருந்தா அந்த இடத்துக்கு அதிமுக தானே வருது. இத்தனை வருடங்களாக அப்படிதானே இல்லை. அந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் அதிகமா வந்து தாவேகா கொடுத்துருக்காங்க. சரி, புது பிளேயர் 60 வருஷம் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க, 2 கட்சிகளும் நம்ம வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். இந்த ஆட்சியினுடைய அவலங்களால் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டிருக்கு. இலக்கை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அடைஞ்சிருக்கோம். அதனால வந்து இந்த தேர்தல் கணக்கை எப்படி நம்ம பேசுறது, நியாயப்படுத்த